தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதில் அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டோன்னே எல்லாம் வாங்கி. இதுதான் தென்னை அரிசி, பாரம்பரிய சிறுதானியத்தில் இது ஒரு வகை, இது ஒரு வெரைட்டி தென்னை அரிசி. கட் பண்ண இங்கே பாருங்களா, அது கொதிக்கிறது எப்படி இருக்குது, பால் 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 பாலா. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் தான் உடம்புக்கு நல்லது. அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம், கிராமத்து மக்களெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க. அதனால தான் அப்போ இருந்தவங்கெல்லாம் நோய் நொடி எதுவும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமான வாழ்வு வாழ்ந்துட்டாங்க. இப்போ இருக்கிற நம்மெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிடாத விதவிதமான நாக்குக்கு ருசியாக இருக்குதுன்னு ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டு மணி செம்ம செம்ம. உப்பு கொதிக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு பாப்பா, சொல்லவே வேணாங்க, அவ்வளோ சுவையாக இருக்குது. சரி, 5 minutes மூடி வைக்கலாம். ஹலோ கைஸ், உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா அது இறக்கி வச்சு இது மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அப்படின்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தனுஷா தான் நல்லா ஆர்வமாக உட்காந்துக்கிறாங்க. வாசனை கம்மன்னு இருக்குது. நல்லா பட்டை லவங்கம் நெய் அது இது போட்டு செம்மையாக செஞ்சிட்டோம். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி, சாம்பார் நல்லாயிருக்கும். ஆனால் இது நல்லா இருக்குதுன்றதெல்லாம் தேங்காய் சட்னி வேணான்ட்டாங்க பிள்ளைங்க. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுப்போம், ஏன்னா எங்களுக்கு அப்படியே சாப்பிட்டா தான் எதாக இருந்தாலும் பிடிக்கும். பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சாப்பிடுங்க. அத்தை சிறுதானிய உணவு, சிறுதானியத்தில் கம்பு, கேழ்வரகு, ராகி, வரவரிசி, சாம அரிசி, குதிரைவாலி அரிசி இதெல்லாம் வாரத்தில் ஒரு 2 நாள் இதெல்லாம் சிறுதானிய உணவு அதில் செய்வாங்க. ராகி இட்லி நல்லா சூப்பராக செஞ்சு தருவாங்க. இதெல்லாம் நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க. இப்போ எல்லாம் வர அரிசி சாப்பாட்டுலலாம் கெமிக்கல் தான் நிறைய இருக்குது. அதனால் நமக்கு கெடுதல்கள் அதிகமாக வருது. சரி வாங்க, எப்படி இருக்குது டேஸ்ட் பாரு பாப்பா டேஸ்ட் பாரு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அட்டை போட்டு வச்சுக்கணும். அந்த காய் எங்கள் மரத்தில் பறிச்ச கொய்யாக்காய் பாருங்க, காலையிலே பறிச்சாச்சு. கொய்யாக்காய், மாங்காய் இங்கே பாருங்க எவ்வளோ தாத்தா பறிச்சு வந்துட்டாங்க. சூப்பராக இருக்கும் அந்த காய், கொய்யாக்காய் சாப்பிட. சரி வாங்க நம்மளும் சாப்பிடலாம், நம்மளுக்கும் பசி இருக்குது. இங்கே பாருங்க நல்லா இப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக பிளெண்ட் ஆகிருக்கு. இதோட பாப்பா உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து இன்னொரு வீடியோ நாங்கள் போடுறோம் பாருங்கள். பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காதங்க. இந்த பிள்ளைங்களுக்காக அதை செய்யுங்க. நீங்கள் வேறு எந்த உதவியும் காசு பண்ணலாம் கொடுத்தெல்லாம் உதவி பண்ண வேணாம். ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது போதும். இது வரைக்கும் இந்த பிள்ளைங்களை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பை guys,